அனைவருக்கும் மூவொரு இறைவனின் நாமத்தில் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இறையேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிறு வழிபாட்டு சிந்தனையில் கனி கொடுக்க என்னும் பொறுமையில் சிந்தித்து செயலாக்க அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் செக்கரியா நகரின் கொர்நேலியு இடம்பெறுகிறார். நூற்றுவரின் தலைவரான இவர் ஒரு நேர்மையாளர், கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். தம் ஆட்சியின் கீழ் உள்ள மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களின் வாழ்வு மேம்பட தம் மக்களுக்கு நன்மைகள் செய்து இறைப்பற்றுடன் இறைவனின் அருளையும் ஆசீரையும் நாடி நல்லாட்சி புரிந்து வாழ்ந்தார். புனித பேதுருவின் வருகைக்காக காத்திருந்த கொர்நேலியு உறவினருடன் அவரின் காலில் தான் ஒரு தலைவன் என்ற நிலையையும் மறந்து இறை மனிதராகிய பேதுருவின் காலில் விழுந்து வணங்கி அருளாசிரை பெற்றுக்கொள்கிறார். பேதுரு அம்மக்களிடம் கடவுளின் அன்பையும் பராமரிப்பையும் பாரபட்சமற்ற தன்மையையும் புறவினத்தாருக்கு எடுத்து கூறினார். இயேசுவோடு உடனிருந்து வாழ்வின் யதார்த்தங்களை கற்றுக்கொண்ட பேதுரு தூய ஆவியின் வல்லமையால் பல அற்புதங்களை செய்து இயேசுவை மக்கள் மத்தியில் பிறக்கச் செய்தார். யூதர் மட்டுமல்லாது பேதுருவின் உரையை கேட்ட புறவினத்தாரும் மனம் மாறி திருமுழுக்கு பெற்று இறை அனுபவத்தில் மகிழ்ந்தனர். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது இயேசுவின் அன்பு சீடர் என அழைக்கப்படுகிற புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அன்பும் கடவுள் நம்பிக்கையும் முக்கியத்துவம் பெறுகிறது. அன்பு மட்டுமே தலையாகிய பண்பாக அமைந்துள்ளது. ஏனெனில் நாம் வாழும் வாழ்விற்கு அன்பு ஆணிவேராக திகழ்கிறது. ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து வாழும்போது வாழ்வு முழுமையடைகிறது. அன்பு செலுத்துவோரிடம் கடவுளின் பிரசன்னம் உள்ளது. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பு செலுத்துவோர் ஒவ்வொருவரிலும் அவர் வாழ்கிறார். கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பின் உச்சத்தை தன் ஒரே மகனையே சிலுவையில் கையளித்து வாழ்வு பாடமாக்கினார் இறைவன். அவரின் மைந்தர்களாகிய நாமும் வாழும் சமூகத்தில் அன்பு செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இவ்வாறு அன்பு நிறை உள்ளத்துடன் வாழும்போது கடவுளும் நம்மோடு இணைந்து இருப்பார் என்னும் கருத்து வலியுறுத்துவதை இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய நற்செய்தி நாம் வாழும் வாழ்வும் நமது பணியும் கனி கொடுக்க அழைப்பு விடுக்கிறது. இயேசு தம் ஒவ்வொருவரையும் நிபந்தனையின்றி எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அன்பு செய்கிறார். தன் வாழ்வாலும் போதனையாலும் அன்பின் உச்சத்தை எல்லையின்றி வாழ்வாக்கினார். இன்றைய நாளில் நாமும் அவரின் ஒளியில் அன்பின் வழியில் தடம் பதிக்க அழைப்பு விடுக்கிறார். பணிவாழ்வில் நம்மை விரும்பி தேர்ந்த அன்பு சீடர்களுக்கு நல் தலைவனாய், ஆயனாய், ஆசிரியராய், போதகராய், நல் நண்பனாய், உடன் பணியாளராய்
என பன்முக உறவுகளுடன் பகிரங்கமாய் வாழ்ந்த இயேசு தாமே முன்வந்து தம் மீட்பு வரலாற்றில் பங்கெடுக்க தம் சீடர் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பளித்துள்ளார். தன்னுடைய இறைத்தன்மையையும் மனித நேயத்தையும் அனுபவமாக்கிய சீடர்களின் வாழ்வு பயன் தர வாஞ்சையோடு பணிக்கிறார். திருமுழுக்கில் கிறிஸ்தவ பந்தத்தில் இணைந்த நாமும் இயேசுவின் பார்வையை நமதாக்கி இயேசுவோடு தங்கி அவரோடு பேசி அவரின் அன்புறவில் நிறைவு பெற்று நற்செய்தியின் விழுமியங்களை இறையரசுக்காக கனி கொடுக்க முன்வருவோம். சுவை மிகுந்த கனி தரும் மரத்திற்கே கல்லடி அதிகம் விழும். அதுபோல நம் வாழ்வில் பிறர் வாழ்வு உயர, எளியோர் வாழ்வு ஏற்றம் காண நாம் முன்னெடுக்கும்போது வரும் கல்லடிகளும் சொல்லடிகளும் அதிகம். அவற்றையெல்லாம் படிக்கற்களாக நோக்கி இறைவனுக்கும் திரு அவைக்கும் 30, 60, 100 மடங்குகள் கனி கொடுக்க இறைவனின் அருளில் நிலைத்து இயேசுவின் அன்பில் மகிழ்ந்து தூய ஆவியின் உடனிருப்பில் நிறை கனி கொடுப்பவர்களாய் பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமேன்.